இந்த பொண்ணு ஒரு நூலகத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த பசங்க அந்த பொண்ணு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மாப்பை காலில் எத்தி விட்டுட்டு இந்த பொண்ணை திட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த புக்கெல்லாம் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு புக் எடுத்து பாக்குறா. அந்த புக்குக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் எடுத்து பார்த்து படிச்சுட்டு இந்த பொண்ணு மறுபடியும் அந்த லெட்டர் எழுதி அந்த புக்குக்குள்ளேயே வைக்கிறா. அந்த பொண்ணை திட்டிட்டு போன அதே பையன் அந்த புக்கை எடுத்து பார்த்து அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறான். அவனும் அந்த லெட்டர் எடுத்து படிச்சுட்டு மறுபடியும் எழுதி அந்த புக்குக்குள்ள வச்சுட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு புக்குகளை அடுக்கி வைக்கும் போது அந்த புக்கை எடுத்து அந்த லெட்டரை படிக்கிறா. மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதி அந்த புக்குக்குள்ள வைக்கிற. இப்படியே சில மாதங்கள் போகுது. இந்த பொண்ணும் அந்த பையனும் கால் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த பையன் புக்குக்குள்ள இருக்க அந்த லெட்டர் எடுத்து பார்க்கும்போது இந்த பொண்ணு உள்ள வந்து பாத்துறா. அப்படி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது இந்த பொண்ணை வந்து திட்டிட்டு போன அந்த பையன் அப்படின்னு சொல்லி. உடனே இந்த பொண்ணு அங்கிருந்து ஓடி வெளியே போயிடுறா. அதுக்கப்புறமா இந்த பையன் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்றான், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அதனால நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுகளும் ஒரு நூலகத்துல வெயிட் பண்றோம், அங்க வந்து என்ன உடனே பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கால் பண்ணி கூப்பிடுறான். அந்த பொண்ணை வர சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளோட அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ரொம்ப அழகா அந்த இடத்துக்கு வரா. இந்த பொண்ணை பார்த்ததும் அந்த பையன் நீயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட நின்ற ஃப்ரெண்ட் பொண்ணு அங்க இருந்து ஒரு மாப்பு எடுத்து அந்த பொண்ணோட கையில கொடுக்குறா. நீ எல்லாம் இதுக்கு தான் சரியா வருவா அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த மாப்பா அந்த பக்கமா வீசிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே போறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்க நடந்ததை யோசிச்சு பாக்குறான். இந்த பையனும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து நினைச்சு பாக்குறான். அப்படியே அந்த பொண்ணு அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்த பசங்க அந்த பொண்ணை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பையன் ஒரு மாப்பு எடுத்துட்டு அந்த பொண்ணு பக்கத்துல வரான். இதை பார்த்தது அந்த பொண்ணு வந்து அப்படியே திகச்சு போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணை அங்க இருந்து கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான்.